காகமும் நரியின் தந்திரமும். ஒரு அழகான கிராமத்துல ஒரு காகம் வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த காகத்துக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப நேரம் வந்து தன்னோட உணவுகளை தேடிட்டு இருந்தது. அப்போ ஒரு கிராமத்தை பார்த்துச்சு. அந்த கிராமத்துக்கு போச்சு. அப்போ அந்த காகத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பா இந்த கிராமத்துல நமக்கான உணவு கிடைக்கும்னு. அது நினைச்ச மாதிரி அந்த கிராமத்துல ஒரு வீட்டோட ஜன்னல் திறந்திருந்தது. அந்த ஜன்னல் கிட்ட ஒரு ஆப்பிள் கூட இருந்ததையும் பார்த்துச்சு. அந்த ஆப்பிள் கூடையிலேருந்து ஒரு ஆப்பிளை எடுத்துக்கிட்டு, இதை இங்கேயே சாப்பிடலாமா? சாப்பிட்றப்ப யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? சரி, இதை நம்மளோட காட்டுக்கு எடுத்துட்டு போய் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட காட்டுக்கு அந்த ஆப்பிளை எடுத்துட்டு பறந்து போயிடுச்சு. அங்க போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருந்தது. அப்போ அதே காட்டுல ஒரு தந்திரமான நரி வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த நரிக்கு ரொம்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது உணவு தேடி அந்த காட்டுல வந்துட்டு இருந்தப்ப அங்க இருந்த மரத்து மேல இந்த காகம் தன்னோட வாயில ஆப்பிள் வச்சிட்டு இருந்ததையும் பார்த்துடுச்சு. உடனே அந்த நரி இப்படி நினைச்சது, ஆகா, நமக்கு வேண்டிய உணவு அந்த காகம் வச்சிருக்கு. அந்த ஆப்பிள் ரொம்பவே சுவையா இருக்கும் போலயே, அதுட்டேந்து ரொம்ப சுலபமா அந்த பழத்தை வாங்கிடலாம். அந்த காகத்தை பார்த்தா முட்டாள் மாதிரி தான் இருக்கு இப்படின்னு அந்த நரி நினைச்சுக்கிட்டு அந்த காகத்துக்கிட்ட போச்சு. உடனே அந்த காகத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது, காக நண்பா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி நரி சொன்னது கேட்டு காகம் பயந்து பறக்க நினைச்சது. அப்போ அந்த நரி, காக நண்பா, ஏன் என்ன பார்த்து பயப்படுற? நான் உன் நண்பன் தான், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாம இரு இப்படின்னு நரி சொன்னதை கேட்டு காகம் அங்கேயே இருந்தது. உடனே நரி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னோட கருமையான ரெக்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நீ என் நண்பனே கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கு தான் பெருமை இப்படின்னு அந்த நரி சொன்னதை கேட்டு அந்த காகம், ஆமா, நரி சொல்ற மாதிரி நாம தான் அழகா இருக்கும், இந்த காட்டுலயே நம்மளை விட அழகு யாருமே இல்லை இப்படி நினைச்சிட்டு அந்த காகம் அந்த மரத்து மேலேயே இருந்தது. உடனே நரி இப்படி நினைச்சது, பரவாயில்ல, நாம சொன்னதை நம்பிடுச்சு, எப்படியாவது அந்த ஆப்பிளை வாங்கிடணும் இப்படி நினைச்சுக்கிட்டு இன்னும் அந்த காகத்தை நிறைய புகழ ஆரம்பிச்சது. காகம், நீயே இவ்வளோ அழகா இருக்க, உன்னோட குரல் இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும், உன்னோட குரல்ல இருந்து எனக்காக ஏதாவது ஒரு பாடலை பாடிக்காமியே. எனக்கு தெரிஞ்சு கிளியை விட உன்னோட குரல் தான் மிகவும் இனிமையா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்காக கொஞ்சம் பாடி காட்டேன் இப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த காகம், ஆமா, நாம குரல் தான் மிகவும் இனிமையானது, நம்ம குரலை விட யார் குரலும் இனிமையா இருக்காது இப்படின்னு சொன்னதை கேட்டு காகம் பாட ஆரம்பிச்சது. தன்னோட வாயில ஆப்பிள் இருந்தது மறந்து. உடனே அந்த ஆப்பிள் கீழே விழுந்துடுச்சு. அதை அந்த நரி எடுத்துக்கிச்சு. உடனே அந்த நரி, முட்டாள் காகமே, என்ன சொன்னாலும் நம்புற, உன்கிட்ட இருந்து இந்த பழத்தை வாங்க என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு, உன்னை என்னோட நண்பன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? கிளியை விட இனிமையா இருக்குன்னு சொன்னதையும் நம்புறேன், உனக்கே தெரியாதா உன்னோட குரல் எப்படி இருக்குன்னு? உடனே அந்த காகம் தன்னோட முட்டாள்தனத்தை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எப்பவுமே புத்திசாலித்தனமா இருக்கணும், அப்போதான் நம்மளை யாரும் ஏமாத்த மாட்டாங்க. அப்படி நம்மளை யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளோட புத்திசாலித்தனத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.